கபிலன் தேர்தல் போர்க்களத்தின் ரகசிய ஆயுதம். ஒரு கிராம இளைஞன், தமிழ்நாட்டு அரசியலை மாற்றும் வியூக நாயகன். இரங்கள், ஒரு கேள்வி. எளிய கிராமப் பையன் எப்படி தேர்தல் வெற்றிகளை தீர்மானிக்கும் வல்லுநராக மாறினார்? அவர்தான் கபிலன். 1994 பூம்புகார் மண்ணில் பிறந்தவர். தந்தை மத்திய அரசு பொறியாளர். ஆனால் கபிலனோட கனவு பெரியது. அப்துல் கலாம் அவர்களின் இந்தியாவை 2020 டெவலப் நேஷன் ஆக்கு என்ற கனவை இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார். மணிக்கிராமம் ஊராட்சி பள்ளி, பூம்புகார் சீனிவாசா மேல்நிலைப் பள்ளி, அண்ணாமலை பல்கலையில் B.Pharm, பாரதிதாசனில் MBA, மனிதநேயம் IAS அகாடமியில் பயிற்சி மாணவராகவும் அதே நேரத்தில் அரசியல் மற்றும் வரலாறு சொல்லும் பகுதி நேர ஆசிரியராக மாறினார். அங்கிருந்துதான் உண்மையான பயணம் தொடங்கியது. 2019 IPAC என்னும் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டியில் கள ஆய்வாளர். 2020 விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் பிரச்சாரம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மாநில கேம்பெயின் டீமில் இடம். தமிழ்நாடு முழுக்க ஓடி பிரச்சார வியூகங்கள் வகுத்தார். பிறகு சொந்த மாவட்டம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் ஃபீல்ட் அசோசியேட். பூம்புகார், சீர்காழி, மயிலாடுதுறை திமுக கூட்டணி வெற்றி. வியூகத்தால் 2021 திமுகவின் PRO நிறுவனத்தில் 5 மாவட்டங்கள், மயிலாடுதுறை முதல் கடலூர் வரை தொகுதிகளை ஆராய்ந்து ரகசிய அறிக்கைகள். 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 5 நகராட்சி, 2 மாநகராட்சி, 15+ பேரூராட்சி, 95% வெற்றி. அதிர்ச்சியா? இல்லை, சாத்தியத்துடன் கூடிய திறமை. 2024 அதிமுக கோட்டை சேலம். முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி அவர்களுக்கு ஃபுல் வார் ரூம் செட்டப். 6 சட்டமன்ற தொகுதிகள், நாள் முழுக்க ஸ்ட்ராட்டஜி. முடிவு பெரிய வெற்றி. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஃபயர் மோடில் ரெடி. குடும்பம் திராவிட சித்தாந்தம். ஆனால் இவரது இதயத்தில் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவரது கனவை நிறைவேற்றுவதே என் லட்சியம். அதற்காகவே அவரது வாழ்க்கை. சாதனைகள் பாருங்கள். ஜூன் 3 செம்மொழி நாளானது கபிலனோட கோரிக்கையால். TNSDC தேர்வில் மாநில அளவில் 10வது இடம். திராவிட கௌடில்யர் புத்தகம் சபரீசன் அவர்களை மையமாக. பெர்மனன்ட் வோட்டர்ஸ் கார்டு. அரசியல் அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ப்ளூ பிரிண்ட். சில கனவுகள் மேடையில் பேசப்படாது, அவை மனசுக்குள்ளே வளர்க்கப்படும். புகழ் தேடி இல்ல, பதவி கேட்டு இல்ல, நாடு நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ள சொன்ன ஒரு கிராம பையன். அவன் சத்தமா பேசல, ஆனா அவன் முடிவுகள் 1000 குரல்களை வெல்லுது. வெற்றி கிடைத்த நாள்ல கூட அவன் சிரிச்சதில்ல. ஏனா அவனுக்கு வெற்றி என்பது முடிவு இல்லை, அது பொறுப்பு. ஒரு மனிதன் தன் கனவை மட்டும் வாழ்ந்தா அது வாழ்க்கை. அதே மனிதன் இன்னொருவரின் கனவை தன் உயிராக்கினா அது பயணம். அந்த பயணம்தான் டாக்டர் கலாம் கனவு. அந்த பயணத்தோட அமைதியான பயணி கபிலன். வரலாறு ஒரு நாள் பேசும், இவன் இருந்தான்னு இல்ல, இவன் இருந்ததாலதான் நாம வென்றோம்னு. Dreams are not what you see in sleep. Dreams are what don't let you sleep.